வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம தீபாவளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் தட்டை ரெசிபி, கோதுமை மாவு தட்டை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு தட்டை செய்யறதுக்கு இப்போ ஒவ்வொரு பொருளாக பவுலில் சேர்த்துடலாங்க. முதல்ல கோதுமை மாவு 1 கப், இதோட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம். நீங்கள் சீரகம் சேர்த்தாலும் சரி, இல்லை ஓமம் சேர்த்துட்டாலும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் கையில். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள். இது தனியாக சேர்க்காத வெறும் மிளகாத்தூள். இது கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் ஓமமே சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. இது நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். கஸ்தூரி மேத்தி இப்போ 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதில் இதையும் லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன், நல்லா ஃபுல் டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க, நெய். நீங்கள் வெண்ணெய் கூட சேர்க்கலாம், நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம கலந்துடலாம். நல்லா மாவோடு கலந்துக்கணும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்சோம்னா அப்படி நிற்கணும், நின்னா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். இது கரெக்டு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இந்த அளவு பிசைஞ்சால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக உள்ளே போகணும். இவ்வளோ தான். இப்போ நம்ம இதை திரட்டிடலாம். நான் இந்த சைஸ் உருண்டை எடுத்திருக்கேன். இது எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக திரட்டிக்கலாம். மேல் மாவு போட்டுட்டு இதை திரட்டிடலாம். நல்லா மெல்லிசாக திரட்டலாம். இது நல்லா திரட்டியாச்சு. மெல்லிசாக எந்த அளவு மெல்லிசாக முடியுமோ அந்த அளவு திரட்டிக்கோங்க. இப்போ இதில் நம்ம, அதாவது இதை வந்து அப்படியே நம்ம எண்ணெய் கடாயில் போட்டோம்னா இது வந்து பூரி மாதிரி உப்பிடும். அதனால் இதில் வந்து சின்ன சின்ன தொலை போட்டுடலாம். போர்க்கு வச்சு தொலை போட்டுட்டோம்னா அந்த உப்பாது. அதனால் நம்ம போர்க்கு வச்சு சின்ன சின்ன தொலையாக ஃபுல்லாகவே தொலையை போட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா போட்டாச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ். நான் சின்னதாக தான் கட் பண்ண போகிறேன். இவ்வளவுதான். எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னாக்கா இதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ரவுண்ட் அப்படியே வந்துடும். இப்போது இதை ஒன்றா எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாங்க. இப்போ எண்ணெய் கடாயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ திரட்டி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு ஒன்றா எண்ணெயில் போட்டலாம். கொஞ்சம் நேரம் செவுக்கட்டும். ஒன்றா செவுக்க திருப்பி விட்டுடலாம். நல்லா செவந்து வந்திருக்கு ஒரு பக்கம். அடுத்த சைடு திருப்பி விட்டுருக்கோம். இதுவும் கொஞ்சம் செவக்கட்டும். அரிசி மாவு தட்டை விட இது நல்லா சூப்பராக இருக்குங்க. இது ஹெல்த்தியும் கூட. அதனால் இது குழந்தைங்களுக்கு செஞ்சு சாப்பிட கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாக. இது நல்லா செவந்துருச்சு. இப்போ நமக்கு சுவையான கோதுமை மாவு தட்டை ரெடி. இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். இதே மாதிரி எல்லா தட்டையும் பொரித்து எடுத்துடலாம். தீபாவளி ஸ்பெஷல் கோதுமை மாவு தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.